வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். ஈரான் தாக்குதலில் 30 இஸ்ரேலிய 5G F-35 ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் அழிப்பு. ஈரானிய அணு உலை மையங்கள், ஆயுள் கிடங்குகளில் பதில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு சபதம். ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரெஸ் இஸ்ரேலுக்குள் நுழைய தடை. எந்த நேரமும் இஸ்ரேல் ஈரான் போர் தொடங்கும் அபாயம். உச்சக்கட்ட பதற்றத்தில் மத்திய கிழக்கு நாடுகள். முழு அளவிலான போருக்கு தயாராகும் ஈரான் இஸ்ரேல் இராணுவங்கள். மத்திய கிழக்கில் எந்த நேரமும் போர் வெடிக்கும் அபாயம். பன்னாட்டு விமான சேவை ரத்து. நாங்கள் போரை விரும்பவில்லை, ஆனால் இஸ்ரேல் எங்களை திருப்பி தாக்க தள்ளுகிறது. ஈரான் அதிபர் மசூர் பெசாக்கியன் தோஹாவில் பேட்டி. அனுமதி இல்லாமல் ராகுல் ஹரியானா வர முடியாது. ஹரியானாவில் காங்கிரஸ் ஹூடா காங்கிரஸாக இருக்கிறது. பாஜக எம்பி ரவி சங்கர் பிரசாத் பேச்சு. கோவை வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் உள்ள ஜக்கி வாசுதேவ் ஈஷா யோகா மையத்தில் 2வது நாளாக காவல்துறையினர், சமூக நலத்துறை அதிகாரிகள் சோதனை. 6 பிரிவுகளாக பிரிந்து அதிரடி விசாரணை. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நடவடிக்கை. லவ் ஜிஹாத் மூலம் இந்து மத பெண் சட்ட விரோத மத மாற்றம். முஸ்லிம் இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதித்து உத்தரப்பிரதேச மாநிலம் பிரேலி விரைவு நீதிமன்றம் உத்தரவு. லவ் ஜிஹாத்தில் திட்டமிட்ட முறையில் இந்து பெண்களை முஸ்லிம் ஆண்கள் திருமணம் மூலம் மதம் மாற்றுகிறார்கள். நீதிபதி ரவிக்குமார் திவாகர் தீர்ப்பு. நாட்டுக்கு தந்தைகள் கிடையாது, மகன்கள் மட்டுமே உண்டு. பாரத தாயின் மகன்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாஜக எம்பி நடிகை கங்கனா ரணாவத் பேட்டி. தேசத்திற்கு தந்தைகள், மகன்கள், வீரர்கள் உண்டு. அனைவரும் மதிப்பு மிக்கவர்கள். காங்கிரஸ் பதிலடி. என் வாழ்வில் நான் ஒரு துளி மதுவை கூட குடித்ததில்லை. விமான பயணத்தின் போது வழங்கப்படும் மதுவை கூட மறுத்து விடுபவன் நான். மது விலக்கு புதிய கோரிக்கை அல்ல, புத்தர் கால கொள்கை. நாங்கள் சாதி மத பெருமை பேசுபவர்கள் அல்ல, புத்தர் பெருமை பேசுபவர்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது ஒழிப்பு மாநாட்டில் திருமாவளவன் பேச்சு. ஆன்லைன் ரம்மியின் பிராண்ட் அம்பாசிடர் போல நீட் தேர்வுக்கு PRO போல இருந்ததால் எப்படி நடவடிக்கைகள் இருக்குமோ அந்த நடவடிக்கைகளைத்தான் ஆளுநர் RN ரவி மேற்கொண்டிருக்கிறார். சட்ட அமைச்சர் ரகுபதி விமர்சனம். அழகான பெண்கள் வேலைக்கு செல்வோரையே விரும்புகின்றனர், விவசாயிகளின் மகன்களை அல்ல. பெண்கள் அழகாக இருந்தால் மகாராஷ்டிர சுயேட்சை MLA தேவேந்திர புயார் பேச்சால் சர்ச்சை. பெண்கள் அமைப்புகள் எதிர்ப்பு. விழுப்புரத்தில் பழங்குடி சமூகத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா அவமரியாதை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். மீனவர்கள் மீதான அடக்குமுறையை கண்டித்து பாமக சார்பில் அக்டோபர் 8 இலங்கை தூதரகம் முற்றுகை. அன்புமணி ராமதாஸ் பேட்டி. புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநராக தமிழிசை இருந்த 3 ஆண்டுகளில் அவருக்கு ரூபாய் 2,99,50,561 செலவு. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல்.
துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனி செயலாளராக பிரதீப் யாதவ் நியமனம். 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம். நடிகை சமந்தா நாக சைதன்யா விவாகரத்து PRS கட்சி செயல் தலைவர் NT ராமாராவே காரணம். பல நடிகைகள் சினிமாவை விட்டு விலகவும் விரைவில் திருமணம் செய்து கொள்ளவும் அவரே காரணம். ஆந்திர பெண் மந்திரி கொண்டா சுரேகா பேட்டியால் கொந்தளிப்பு. அமைச்சர் கொண்டா சுரேகா உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும். நடிகர் நாகார்ஜுனா X சமூக வலைத்தளத்தில் பதிவு. உங்கள் அரசியல் சண்டைக்கு என் பெயரை பயன்படுத்தாதீர்கள். பெண் மந்திரிக்கு இன்ஸ்டாவில் நடிகை சமந்தா பதிலடி. டெல்லியில் ரூபாய் 2000 கோடி மதிப்பிலான 560 கிலோ கோகைன் போதைப் பொருள் சிக்கியது. 4 பேர் கும்பலை சுற்றி வளைத்து பிடித்த டெல்லி போலீசார். மூதாட்டியிடம் 4.7 கோடி ரூபாய் ஆன்லைன் மோசடி. 13 பேர் மோசடி கும்பலை கைது செய்து ரூபாய் 50 லட்சம் மீட்ட சென்னை போலீசார். நீலகிரி மாவட்டத்தில் இதமான காலநிலை. ஊட்டி சுற்றுலா தலங்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பயணிகள் வருகை அதிகரிப்பால் மக்கள் மகிழ்ச்சி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வீட்டில் தனியாக இருந்த முன்னாள் ராணுவ வீரரின் தாய் அடித்து கொலை. காவல்துறையினர் தீவிர விசாரணை. தேனியில் ஆன்லைனில் வாங்கிய போலி தங்க பிஸ்கட்டுகளை அசலான தங்க பிஸ்கட்டுகள் என்று கூறி விற்பனை செய்ய முயற்சி. 14 பேர் கொண்ட கும்பல் சிறையில் அடைப்பு. போலி ஆதார் கார்டுகளுடன் 12 வங்கதேச நாட்டவர்கள் கைது. அசாம் போலீசார் நடவடிக்கை. யாரு தெரியுமா? என் அண்ணன் கனிமொழி MP-யின் PA வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது போக்குவரத்து போலீசாரிடம் வம்பு. மதுரையில் 2வது முறையாக 5 நட்சத்திர விடுதிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். மக்கள் அச்சம். காஞ்சிபுரம் அருகே 5 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கொலை செய்த நில அளவையாளர். அருப்புக்கோட்டை அருகே ஆட்டோவில் லிப்ட் கொடுப்பதாக அழைத்து சென்று பெண்ணை கத்தியால் குத்தி நகைகள் கொள்ளை. ஓட்டுநர் உட்பட 2 கைது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை இயக்குனர் மாரி செல்வராஜ் நேரில் சந்தித்து வாழ்த்து. விஜய் சேதுபதி அரவிந்த் சாமி நடிப்பில் வெளிவரவுள்ள காந்தி டாக்ஸ் படத்தின் மேக்கிங் வீடியோ வெளியீடு. ரசிகர்கள் வரவேற்பு. நடிகர் ரஜினிகாந்த் விரைவில் குணமடைய பிரதமர் மோடி, நடிகர் கமல்ஹாசன் வாழ்த்து. இனி வருவது உலக செய்திகள். காசா நகர் மீதான இஸ்ரேலின் தொடர் ராணுவ தாக்குதலுக்கு கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் அகமது அல் தானி கடும் கண்டனம். டென்மார்க்கில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் அருகே அடுத்தடுத்து 2 குண்டுவெடிப்பு சம்பவங்கள். போலீசார் குவிப்பு. ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலின் உளவு பிரிவான மொசாட் தலைமை அலுவலகம் அருகே மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டுள்ளது.
தைவானில் சூறாவளி காற்றுடன் கனமழை, 2 பேர் பலி, 7க்கும் மேற்பட்டோர் படுகாயம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.